நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கிற நிலை இருக்கப்போ, ஆட்சி அமைக்க 118 இடம் தேவைன்னு ஆளுநர் தரப்பு சொல்லியிருந்தது. இந்த நிலையில கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்களோட ஆதரவை நிபந்தனையற்ற நிலையில வழங்கியிருக்காங்க. இந்த நிபந்தனையற்ற ஆதரவுனா என்ன? ஒரு கட்சி அல்லது கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு எந்த விதமான கோரிக்கைகளும் நிபந்தனைகளும் இல்லாம மற்றொரு கட்சி ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்கிறது தான் நிபந்தனையற்ற ஆதரவு. அப்படி ஆதரவு வழங்குற இந்த கட்சிகள் அமைச்சரவையில சேர மாட்டாங்க. அதாவது இவர்கள் அமைச்சர்களாக பதவி ஏற்க மாட்டாங்க. சொல்லப்போனா வெளியில இருந்து மட்டும் அவர்களோட ஆதரவை தருவாங்க. இப்படி அவங்க இந்த ஆதரவை தருவதற்கான நோக்கம் என்ன? பெரும்பாலும் ஒரு நிலையான கட்சி ஆட்சி அமைக்கணும் அல்லது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி ஆட்சிக்கே வரக்கூடாது அப்படின்ற சில காரணங்களாக பொதுவா இந்த முடிவுகள் எடுக்கப்படுது. சொல்லப்போனா ஆட்சி செய்யற கட்சி எடுக்கும் கொள்கை முடிவுகள்ல இவங்க பெரிதளவுல ஈடுபட மாட்டாங்க. ஆனா சட்டப்பேரவை அல்லது நாடாளுமன்றத்துல வாக்கெடுப்பு நடக்கும்போது ஆட்சிக்கு ஆதரவான ஒரு குரலா மட்டும் இவங்க இருப்பாங்க.